இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் எந்த சூழ்நிலையிலுமே மன உறுதியை மட்டும் இழக்கவே மாட்டாங்க. மன உறுதியோடு போராடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள்லேயே இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். இறுதி வரை போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதோட கூட எந்த ஒரு முடிவுமே ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படித்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய விருப்பங்களையும் இலக்குகளையும் லட்சியங்களையும் எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தயக்கமில்லாத ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கக்கூடியவங்க. தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களே தேடி அந்த தலைமைத்துவம் வரும். முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம், அதோட கூட பிடிவாத குணமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி டக்குன்னு இறங்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களை அஞ்சா நெஞ்ச பேர் வழிகள்னு கூட பல பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் அவங்கள நாடி போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்காக செயல்படக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அரவணைப்பாக செயல்படுவாங்க. அன்பாக எதை சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள்லாம் அவங்கக்கிட்ட மண்டி போடணும், அந்த அளவுக்கு அடித்து தும்சம் பண்ணக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இறுதி வரைக்கும் தன்னுடைய கடமையை கரெக்டாக செயல்படணும், கரெக்டாக செய்யணும், நீதியை கரெக்டாக நிலைநாட்டணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேர்மையானவங்க. அதோட கூட பொழுதுபோக்கில் பெரிய அளவு இவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யார் இடத்துலையுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே அடிபணிந்து நடக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நின்று செயல்படக்கூடியவங்களாக அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2வது வீடாக புதன் வர்றதுனால பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம், அதனால் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குரியவர் பேச்சாற்றலை அதிகம் தரக்கூடிய இடத்துல கன்னி ராசியில் 2ஆம் இடத்துல வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. 3ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால சகோதரர் சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே அதிகம் பாசமுடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் ஒரு பாசக்காரங்களாக செயல்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால நல்ல ஒரு நிலபுலம் உள்ளவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால தந்தை மூலிமா இவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தாயோடைய ஆதிக்கம் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதிக மனோதைரியம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக குரு வர்றதுனால நல்ல ஒரு புத்திரபாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட பூர்வ புண்ணியஸ்தானமும் இவங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ராசி அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் ராசிக்கு 3ஆவது இடத்துல அமையிறது ரொம்ப அற்புதமான பலனை பெற்றுத்தரும். அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை நடைபெறதுனால எல்லா விஷயமே
முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுய முயற்சி ரொம்ப வலுவாக இறங்குவீங்க, அது ஃபுல்லாக உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட பல வெற்றி செய்திகளும் உங்களை நாடி வரும். இல்லத்துலேயும் சரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும். அதோட கூட ரொம்ப நாளாக காலிமனையாக இருந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். கடந்த வாரத்தை விடும்போது இந்த வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு வரன் பார்க்குறவங்க தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது வருகின்ற வாரத்தில் எந்த விஷயத்தில் அந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரகமாக இருக்கிறார், அவரோடு ராகு சேர்ந்திருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. மனதில் ஒரு இனம் புரியாத கவலை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். எதனால் நம்ம கஷ்டப்படுறனே தெரியாமல் ஒரு சில நேரத்திலலாம் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தோணும். தேவையில்லாத செலவுகள் டக்கு டக்குன்னு வரும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். செலவுகளை திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாராமல் திடீர்னு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்ததுன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. ஆனால் இது கரெக்டாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நஷ்டங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வீடு மாற்றம் செய்யலாம், வேலையில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக சொந்த வீட்டுக்கு குடி போயிடணும் அப்படின்னு போராடி இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் குடி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை மாற்றலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்கள நம்பி இறங்க வேண்டாம். அதோடு கூட முக்கியமான பொறுப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட மற்றவங்கள நம்பி நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு சருமம் சம்பந்தமான பிரச்சனை, கண் நோய் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்குது. ஏன்னா கேது பகவான் சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுத்தாலும் கடைசி இந்த வார இறுதியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ராகு நண்பர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சகாயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எடுக்கிற முயற்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய தைரியத்தை மட்டும் எந்த இடத்துலையும் கைவிட்றாதீங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும். அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு மூலிமா நடக்கக்கூடிய காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கணும், ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன் ஆனால் புதிய ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள்.
அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானை வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.